கதையோட ஓப்பனிங் சீனில் குமரேசன் புதுசாக ஒரு கோச்சிங் சென்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் ஃப்ரெண்டோடு சேர்ந்து நம்மளே புதுசாக ஒரு கோச்சிங் சென்டர் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறான். கோச்சிங் சென்டர் பேர் தேநீர் இலவச பயிற்சி பள்ளி அப்படின்னு வைக்கலான்னு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறான். அதுக்கு அவன் இருந்துக்கிட்டு, என்னது இலவச பயிற்சி பள்ளியா, உன் கூட வந்தால் நல்லா சேர்ந்து சம்பாதிக்கலான்னு சொன்னேன், இப்போ என்னடா நான் இலவசம்னு சொல்கிறேன் அப்படின்னதுக்கு குமரேசன், ஒரு இன்ஸ்டியூட்டில் 1000 பேர் இருந்தாங்கன்னா 50 பணக்கார பசங்களாவது இருப்பாங்க, அவங்க போதும் நம்ம நல்லா சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்ததாக குமரேசனுடைய முதலாளி குமரேசனை கொல்ல சொல்லி ஃபோனில் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் மறுநாள் காலையில் பார்த்தா குமரேசன் முதலாளியே செத்து போயிருக்கிறான். குமரேசன் தான் அவன் முதலாளியை முடிச்சு விட்ருக்கான். அடுத்ததாக போன எபிசோடில் ஜெயச்சந்திரன் செத்ததோடு முடிஞ்சிருக்கும். இந்த இதில் ஜெயச்சந்திரனோட இறுதிச் சடங்கை காட்டுறாங்க. அதில் ஜான்சி அவன் ஃப்ரெண்டு எல்லோரும் கலந்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் ஊட்டியை காட்டுறாங்க. ஊட்டியில் இப்போ குமரேசன் பெரிய ஆளாயிட்டான். ஃபோனில் அவங்க அக்கா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். அவங்க அக்காவை தான் ஆர்பிஎஸ்சி செக்ரட்டரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறான். குமரேசனுடைய அக்கா ஃபோனில் இந்த பௌர்ணமிக்கு பொண்ணுக்கு குலதெய்வம் கோயிலில் மொட்டையடிச்சு காது குத்தணும்னு சொல்கிறான். அதுக்கு இவன் தானே தாய்மாமன், அதனால் இவனும் சரின்னு சொல்கிறான். அடுத்த சீனில் சென்னையை காட்டுறாங்க. சென்னையில் ஆர்பிஎஸ்சி ஆஃபீஸிலேருந்து எல்லா ஊருக்கும் குரூப் 1 எக்ஸாமுக்காக கொஸ்டின் பேப்பரும் ஆன்சர் ஷீட்டும் ஒரு பாக்ஸில் போட்டு எல்லா ஊருக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கும்போது ஊட்டிக்கு போகிற ஆன்சர் ஷீட் இருக்கிற பாக்ஸை மட்டும் ஜான்சி டீமில் இருக்கிற ஒருத்தன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். எதுக்கு அப்படின்னா, வழியிலேயே நிறுத்தி ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணுறாங்களா, ஏதாவது ஸ்கேம் பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். ஜெயச்சந்திரனுடைய ஃபோனை சைபர் கிரைம் போலீஸ் ரெக்கவர் பண்ணி அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் டேட்டா எல்லாத்தையும் எடுத்துறாங்க. அந்த டேட்டாவை எல்லாத்தையும் சைபர் கிரைமில் இருக்கிற போலீஸ்காரன் ஒருத்தன் ஆர்பிஎஸ் செக்ரட்டரிக்கு அனுப்பி வச்சிடறான். அந்த ஃபோனில் இருந்து ஜான்சி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு தான் ஜெயச்சந்திரன் அடிக்கடி பேசியிருக்கா. அப்படி அந்த நம்பர் ஊட்டியில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆர்பிஎஸ் செக்ரட்டரி துரைராஜு சாக்காயிடுறான். அதில் மட்டும் இல்லாமல் ஜான்சியோட ஃபோட்டோவையும் ஆர்பிஎஸ் செக்ரட்டரிக்கு அனுப்பி வச்சிடறான். ஆர்பிஎஸ்சி செக்ரட்டரி உடனே குமரேசனுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல, எல்லாத்தையும் நான் இனிமேல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான். அடுத்ததாக ஜான்சி அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட, ஜெயச்சந்திரன் சார் கடைசியாக ஆர்பிஎஸ்சி செக்ரட்டரி துரைராஜ் தான் ஃபாலோ பண்ணி போனார், துரைராஜ் தான் பிளான் பண்ணி ஜெயச்சந்திரன் சாரை கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இந்த துரைராஜ் தான் குமரேசனுடைய அக்காவையும் கல்யாணம் பண்ணியிருக்கிறா. அப்படி ஜெயச்சந்திரன் சாரை கொன்ன இந்த துரைராஜ் நம்மளையும் சும்மா விட மாட்டான், நம்மளையும் எப்படினாலும் தேடி கண்டுபிடிச்சி கொல்றதுக்கு வருவான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது மரமல்லி ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. மெசேஜில் என்ன இருக்குன்னா, எஸ்டேட்டுக்கு தனியாக வர சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜான்சி உஷாராயிடுறான். அங்கே தான் குமரேசன் ஜான்சியை கொல்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் ஜான்சி அங்கே போகாமல் கொஞ்சம் உஷாராகி தப்பிச்சிட்றான். அடுத்த சைடில் ஆர்பிஎஸ் செக்ரட்டரி ஃபேமிலியோட ஊட்டிக்கு வந்துகிட்டு இருக்கிறான். ஊட்டியில் அவன் பொண்ணுக்கு மொட்டையடிச்சு காது குத்தணும், அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கிறான். வண்டியில் வந்துட்டு இருக்கும்போதே குமரேசன் ஆர்பிஎஸ் செக்ரட்டரிக்கு ஃபோனை போட்டு, அவள் வரல, ஜான்சி உஷாராயிட்டா, நான் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் அவள் வரல, நீ என்ன பண்ணுற, அடுத்ததா ஒரிஜினல் டிஎஸ்பியான மரமல்லியை கொண்டுட்டு அந்த பள்ளியை ஜான்சி மேலே போடு, ஒரிஜினல் டிஎஸ்பியை கொன்ற போலிஜி டிஎஸ்பி அப்படின்னு சொல்லி ஊர் பூரா பரவட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அவளை தேடட்டும், ஜான்சியை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த சீனில் குமரேசனுடைய அக்கா பொண்ணுக்கு கோயிலில் காது குத்துறாங்க. அக்காவும் தம்பியும் பழசு எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. கோயிலில் சாமி ஆடுறவன் குமரேசன்கிட்ட, எனக்கு ஒரு பழைய வேண்டுதல் பாக்கி இருக்குது அப்படின்னு கேட்க, சின்ன வயசில் நடந்ததை நினச்சி பார்க்குறான். சின்ன வயசில் அவங்க அம்மா, இவன் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டானா உனக்கு அருவாள் அடித்து வைக்கிறேன் அப்படின்னு வேண்டியிருப்பாங்க. ஆனால் இவன் தான் கவர்மெண்ட் வேலைக்கே போகலையே, கோச்சிங் சென்டர் தானே வச்சு நடத்திட்டு இருக்கிறான், அதனால் நான் எல்லாமே இந்த கோயிலுக்கு பண்ணுறேன், ஆனால் அருவா மட்டும் அடித்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த சைடில் கொஸ்டின் பேப்பரையும் ஆன்சர் சீட்டையும் தாலுக்கா ஆஃபீஸில் வச்சு லாக் பண்ணிடுறாங்க. சிசிடிவி கேமராவில் 24 ஹவர்ஸும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்த சீனில் ஜான்சி எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வெளியே கிளம்புறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஜான்சியை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அதனால் இங்கேருந்து சீக்கிரம் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு வெளியே கிளம்பும்போது மரமல்லியும் கூப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போகும்போது மரமல்லி ஜான்சியை அடித்து கையில் இருக்கிற கன்னை பிடிங்கிடுறா, அவளையும் ஷூட்டும் பண்ணிடுறான். இப்படி ஜான்சியும் மரமல்லியும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஆர்பிஎஸ் செக்ரட்டரி உள்ளே வந்து ஒரிஜினல் கொள்றதுக்கு பார்க்குறான். அவங்ககிட்ட இருந்து மரமல்லியும் ஜான்சியும் வெளியே தப்பிச்சு போயிடுறாங்க. அவங்ககிட்ட இருந்து வெளியே தப்பிச்சு போகும்போது வண்டியில் போயிட்டு இருக்கும்போது டிரைவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். மேடம் தான் ஒரிஜினல் டிஎஸ்பி, நான் போலி அப்படின்னு எல்லா விஷயத்தையும் டிரைவர்கிட்ட சொல்லிகிட்டே போகிறான். ஜான்சி டிஎஸ்பி மரமல்லியை அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு அவன் தம்பியும் வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. மரமல்லி எஸ்பி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி, எஸ்பி கிட்ட எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் தைக்கார ஸ்டேஷன்லேயே வெயிட் பண்ணுறேன், என்னை கொஞ்சம் பத்திரமா கூட்டு போங்க அப்படின்னு சொல்ல எஸ்பியும் ஓகேன்னு சொல்லிடுறான். இந்த கேப்பில் ஜான்சி டாக்டர்கிட்ட போயிட்டு குண்டடிப்பட்டு இருக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துக்கிறான். அதுக்குள்ளே போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாருக்கும் இந்த நியூஸ் பரவிடுது. அது மட்டும் இல்லாமல் நியூஸ் சேனல்லையும் இந்த விஷயம் பரவிடுது. உடனே ஜான்சி ஊட்டியை விட்டு வெளியே தப்பிச்சு போகாமல் எல்லா செக் போஸ்ட்டையும் அலர்ட் பண்ணி எல்லா பக்கமும் காவல் அதிகப்படுத்திடுறாங்க. இந்த ஆள்மாரத்தை பற்றின விஷயம் எல்லா நியூஸ் சேனல்லையும் பரவிடுது. ஜான்சியும் அவன் தம்பியும் அவன் ஃப்ரெண்டும் 3 பேரும் காட்டுக்குள்ளே தலைமறைவாகிடுறாங்க. அப்போ ஜான்சியோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆடியோ கால் வருது. அதில் குமரேசனும் ஆர்பிஐ செக்ரட்டரியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இந்த டைமு யானை வந்த உடனே எல்லாருமே நம்ம பிளான் பண்ணிடலாம், பிளானில் எந்த சேஞ்சும் இல்லைங்க சார், வேலை முடிஞ்சதும் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு ஜான்சி இந்த வருஷம் ஸ்கேமு யானையை வச்சு பண்ண போகிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இதோட இந்த எபிசோட் முடியுது.